தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம். இன்றைய ஸ்ரீ கானாபத்தியம் நிகழ்வில் நாம் கணபதியின் பல்வேறு லீலைகளை சிந்திக்க இருக்கிறோம். முதலில் வரும் லீலை கணபதியும் ஸ்ரீரங்கமும் ஆகும். ராமனின் பட்டாபிஷேகத்திற்கு வந்த விபீஷணன் தன் நாடான இலங்கைக்கு திரும்பிச் செல்ல விருப்பமில்லாமல் தயங்கி ராமர் வழிபட்ட ஸ்ரீரங்கத்தை தனக்கு கொடுக்கும்படி வேண்டினான். ராமன் கொடுத்துவிட்டு அதை கீழே வைக்கக்கூடாது என்று கூறி, கீழே வைத்தால் பின்பு யாரும் அதை எடுக்க முடியாது என்றார். சந்தியா காலம். மேலே ராவணனுக்கு நேர்ந்தது போலவே விபீஷணனுக்கும் ஏற்பட்டது. காவிரிக்கரையில் ஸ்ரீரங்கம் அமைந்துவிட்டது. விபீஷணன் கோபத்துடன் பிரம்மச்சாரியை துரத்தி அவன் தலையில் குட்டியதும் அவன் கணபதியாய் தன் சுய உருவை காட்டினான். இவரே இன்று திருச்சி மலையில் பிரபலமாக விளங்கும் உச்சிப்பிள்ளையார் ஆவார். தலையில் குட்டிய பள்ளம் இன்றும் அவர் தலையில் உண்டு. ஸ்ரீரங்க விமானத்தில் கணபதி உண்டு. விநாயக சதுர்த்தி என்று அவருக்குத்தான் முதல் பூஜை நடைபெறும். தொடரும் லீலை கணபதியும் நம்பியாண்டார் நம்பியும். நம்பியாண்டார் நம்பியின் தகப்பனார் திருநாரையூரில் கணபதிக்கு பூஜை கைங்கரியங்களை மிகவும் ஸ்ரத்தையாய் செய்பவர். ஒரு நாள் வேறு வேலையாக வெளியூருக்கு போக நேர்ந்தது. தன் மகனை அழைத்து, நான் திரும்பி வரும் வரை 2 நாட்களுக்கு பூஜையை கவனமாக செய் என்று சொல்லிச் சென்றார். மறுநாள் கணபதி நிவேதனத்திற்காக அம்மா தயார் செய்து கொடுத்த பலகாரங்களை எடுத்து வந்து கணபதியின் முன்னே வைத்தான். தனக்கு தெரிந்தவரை அபிஷேக பூஜைகளை செய்தான். பலகாரங்களை நிவேதனம் செய்தான். கணபதி வந்து சாப்பிடுவார் என்று எதிர்பார்த்தான். ஆனால் கல் கணபதி அசையவில்லை. உடனே கணபதியிடம், அப்பாவை போல் பூஜையெல்லாம் செய்வதற்கு எனக்கு தெரியாது. ஏதோ எனக்கு தெரிந்தவரை செய்திருக்கிறேன். நான் சிறு பிள்ளைதானே. நீ பெரிய மனது கொண்டு இந்த நிவேதனத்தை சாப்பிட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். கணபதி அசையவில்லை. பிறகு ஆவேசத்துடன் அந்த விக்கிரகத்தின் மீதே முட்டிக்கொண்டு அழுதான். சிறுவனது வேண்டுகோளுக்கு இணங்கி கணபதியும் எழுந்தருளி படைக்கப்பட்டிருந்த நிவேதனத்தை உண்டார். சிறுவனுக்கு பரம சந்தோஷம். காளி பாத்திரத்துடன் வீட்டுக்கு வந்தான். எங்கே நிவேதனம் என்று கேட்டாள் தாயார். சிறுவனோ கணபதி உண்டுவிட்டார் என்று சொன்னான். கணபதியாவது உண்பதாவது, யாரிடம் பொய் சொல்கிறாய் என்று கேட்டு சிறுவனை அடித்தாள் அந்த தாய். ஏனெனில் தினமும் கணபதிக்கு நிவேதனம் செய்து எடுத்து வருவதுதான் அவர்களுக்கு உணவாகவே இருந்து வந்தது. அன்று பாத்திரம் காலியாக வந்ததும் அம்மாவுக்கு கோபம் வந்தது. மறுநாளும் அப்படியே நடந்தது. அதற்கு மறுநாள் குருக்கள் ஊரிலிருந்து திரும்பி வந்ததும் 2 நாட்களாக நடந்ததையெல்லாம் அவரிடம் கூறினாள். பிறகு ஒரு யோசனை செய்தார்கள். இன்றும் அவனே பூஜை செய்யட்டும். நீங்கள் மறைந்து நின்று என்ன நடக்கிறது என்று பாருங்கள் என்றாள். அவரும் அவ்வாறே செய்தபோது உண்மையில் சிறுவன் பூஜை செய்து நிவேதனம் செய்ததை கணபதி நேரில் வந்து உண்பதைக் கண்டார். மிகவும் வியந்தார். பக்தி கிம்ன கரோத்தி என்று ஆதிசங்கரர் கூறுவார். இதன் பொருளாவது, ஆழ்ந்த பக்தி என்னதான் செய்யாது, ஆழ்ந்த பக்தி உயர்ந்த பலனை கொடுத்தே தீரும். அந்த அசையாத பக்தி கொண்ட நம்பியாண்டார் நம்பியால் தான் நமக்கு சிதம்பரத்தில் தேவாரங்கள் கிடைத்தன. தொடரும் லீலை கணபதியும் ஔவையாரும். ஔவை பாட்டி தமிழ் மூதாட்டி, கவிஞர் என்பதையெல்லாம் விட கணபதி பக்தையும் ஆவார். அவர் புனைந்த விநாயகர் அகவலைத்தான் உலகமெல்லாம் உள்ள கணபதி பக்தர்கள் பலரும் பாடி துதிக்கிறார்கள். அது எவ்வாறு உதித்தது? ஒரு நாள் சுந்தரர் பெருமானும் சேரமானும் கைலாயத்துக்கு போவதைக் கண்ட ஔவையார், நானும் இதோ வருகிறேன் என்று
அவசர அவசரமாக கணபதி பூஜை செய்ய தொடங்கினார். கணபதி ஔவையாரிடம் அவசரம் வேண்டாம், நிதானமாக செய் என்றார். அதன்படி கணபதியின் சொல்லுக்கு மதிப்பு கொடுத்து நிதானமாக வழக்கம் போல் பூஜை செய்து விநாயகர் அகவலை பாடி முடித்தவுடன் கணபதி தன் தும்பிக்கையால் ஔவையாரை ஏந்தி சுந்தரர் கைலாயத்தை அடையும் முன்னரே கொண்டு போய் சேர்த்தாராம். இதனை அருணகிரிநாதர் ஆதரம்பயில் ஆரூரர் தோழமை சேர்தல் கொண்டவரோடே முனாளினில் ஆடல் வெம்பேரி மீதேறி மா கையிலேயி என பாடுவார். அகவல் என்றால் மனம் ஒடுங்க ஓதுதல் என பொருள். இருத்தி முத்தி இனிது எனக்கருளி என்னை அறிவித்து எனக்கு அருள் செய்து முன்னை வினையின் முதலை களைந்தே வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தேக்கியே என்றன் சிந்தை தெளிவித்து எல்லையில்லா ஆனந்தம் அளித்து அல்லல் களைந்தே அருள் வழி காட்டி சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி தத்துவ நிலையை தந்தனை ஆண்ட வித்தக விநாயக விரைகடல் சரணே என்று விநாயகர் அகவல் நிறைவு பெறுகிறது. நாமும் விநாயகர் சதுர்த்தியன்று மட்டும் என்றில்லாமல் முடிந்த பொழுதெல்லாம் ஔவையாரின் அருள்ஞான வரிகளான விநாயகர் அகவல் பாடல்களை படித்து ஆனைமுகனாம் கணபதியின் திருவருளை நிச்சயம் பெறுவோம். தொடரும் லீலை தோப்புக்கரணம். ஈசன் மகன் கணபதிக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் ஒரு நாள் ஒரு விவாதம் ஏற்பட்டு சண்டையிட்டுக் கொண்டனர். கணபதி சிரித்துக் கொண்டே விஷ்ணுவின் கையில் இருந்த சக்கரத்தை பிடுங்கி தன் வாய்க்குள் போட்டுக்கொண்டாராம். விஷ்ணுவோ செய்வதறியாமல் தம் இரு கைகளால் இரு காதுகளையும் முரணாக பிடித்து வலது கை இடது காதையும் இடது கை வலது காதையும் சேர்த்து பலமுறை உட்கார்ந்து உட்கார்ந்து எழுந்தார். தோர்பீகரணம் என்பதே மருவி தோப்புக்கரணம் என்று ஆகிவிட்டது. அதை பார்த்த கணபதி மகிழ்ந்து சிரித்த போது அவர் வாயிலிருந்த சக்கரம் கீழே விழுந்தது. மகாவிஷ்ணு தயவுடன் பெற்றுக்கொண்டார். நாமும் நெற்றி பொட்டில் குட்டிக்கொண்டு காதுகளை பிடித்தபடி தோப்புக்கரணம் போட்டால் கணபதி மகிழ்ந்து நமக்கும் நன்மைகளை செய்து அருள்மழை பொழிவார். தொடரும் லீலை கணபதியே பிரம்மம் என்பது குறித்ததாகும். சிவன், பிரம்மா, விஷ்ணு, சக்தி, சூரியன் ஆகிய எல்லோருமே கணபதியிடமிருந்தே உதித்ததாக முத்கல புராணம் கூறுகிறது. ஞானத்தை விரும்புவோர் சிவனையும், மோட்சத்தை நாடுவோர் விஷ்ணுவையும், ஆரோக்கியத்தை நாடுவோர் சூரியனையும், சௌபாகியத்தை விரும்புவோர் பார்வதி தேவியையும், புத்திர பேறு வேண்டுபவர்கள் கந்தனையும், கல்யாண பாக்கியத்தை விரும்புவோர் இந்திராணியையும் வழிபட வேண்டும் என்பர். ஆனால் கணபதி ஒருவரை மட்டுமே வணங்குவோருக்கு மேற்கண்ட எல்லா நன்மைகளும் கிடைக்கும். கஜானனன் என்பது கணபதிக்கு இன்னொரு பெயர். கஜம் என்றால் யானை, யானை முகம் உடையவர். மேலும் கஜ என்ற சொல்லுக்கு அவரிடமே எல்லாம் உண்டாகின்றன, லயிக்கின்றன என்பதாலும் அவர் பரபிரம்மமாக திகழ்கிறார். தொடர்வது ஹேரம்ப கணபதியின் சிறப்பு அம்சம். சிவனுக்கு, காயத்ரி தேவிக்கு, அனுமனுக்கு 5 முகங்கள். 5 முகங்களை கொண்ட கணபதிக்கு ஹேரம்ப கணபதி என்று பெயர். அவரது வாகனம் சிங்கம். சிவ, சக்தி, பிரம்மா, விஷ்ணு, சூரியன் ஆகியோர் ஒன்றிய கணபதி உருவம். இந்த உருவத்தை திருவொற்றியூர் கோவில் முன் இடப்புறத்தில் தட்சிணாமூர்த்தியுடன் காணலாம். உதித்தல், காத்தல், அருளல், மறைத்தல், அழித்தல் போன்ற பஞ்ச காரியங்களையும் செய்யும் பரபிரம்மம் கணபதி. ஹே என்றால் எளியவர், ரம்ப என்றால் அருள்பவர். ஆக எளிதாய் அருளும் உருவம் ஹேரம்ப கணபதியாகும். ஸ்வேத வல்லப கணபதி மகாத்மியத்தில் பரமசிவன் கூற, ராமபிரான் ஹேரம்ப கணபதியை வணங்கிய பின்பே சிவபக்த ராவணனை சம்ஹரித்து சீதையை மீட்டதாக கூறப்படுகிறது. நிறைவாக வருவது அஷ்டகணபதி தலங்கள்.
சிவனுக்கு 12 ஜோதிர்லிங்க தலங்கள், பஞ்சபூத தலங்கள், தேவி பராசக்திக்கு 51 சக்தி பீடங்கள், முருகனுக்கு 6 படை வீடுகள், மகாவிஷ்ணுவுக்கு 108 திவ்ய தேசங்கள் என்றால், கணபதியை மிக அதிகமாக வழிபடும் மகாராஷ்டிரத்தில் பூனாவை சுற்றி 8 முக்கிய கணபதி தலங்களை அஷ்டவிநாயக் என்பர். அவை பாலி என்னும் தலத்தில் வல்லாள விநாயகராக இருக்கிறார், மகத் என்னும் தலத்தில் வரத விநாயகராகவும், சித்தடேக் என்ற இடத்தில் சித்தி விநாயகராகவும், தேவூர் என்ற இடத்தில் சிந்தாமணி விநாயகராகவும், லேன்யாத்ரி என்ற இடத்தில் கிரிஜாத்மக விநாயகராகவும், ஒஜர் என்ற இடத்தில் விக்னேஸ்வர விநாயகராகவும், ரஜன்காவ் என்ற இடத்தில் மகா கணபதியாகவும், மோர்காவ் என்ற இடத்தில் மயூரேஸ்வரராகவும் இருக்கிறார். இவற்றுள் மயூரேஸ்வரர் மயூர வாகன விநாயகர் மிகவும் பிரசித்தமானவர். பூனாவில் தங்கினால் 2 நாட்களில் எல்லா கணபதி தலங்களையும் கண்டு வணங்கலாம். அசையா நெஞ்சம் அருள்வாய், உயிரெல்லாம் இன்புற்றிருக்க வேண்டி நின் 2 தாள் பணிவதே தொழிலெனக் கொண்டு கணபதி தேவா வாழ்வேன் களித்தே. களியுற்று நின்று கடவுளே இங்கு பழியற்று வாழ்ந்திட கண் பார்ப்பாய். ஒளி பெற்று கல்வி பல தேர்ந்து கடமையெல்லாம் நன்கு ஆற்றி தொல்வினை கட்டெல்லாம் துறந்து என்ற மகாகவி பாரதியின் சிந்தனையை நினைவு கூர்ந்து இன்றைய நிகழ்வு இனிதே நிறைவடைகிறது. நாளையும் கணபதியின் லீலைகளை தொடர்ந்து சிந்திப்போம். இன்றைய நிகழ்வில் கணபதியும் ஸ்ரீரங்கமும், கணபதியும் நம்பியாண்டார் நம்பியும், கணபதியும் ஔவையாரும், தோப்பு கர்ணத்தின் மகிமை, கணபதி பரபிரம்மம் என்பதை உணர்தல், ஹேரம்ப கணபதியின் சிறப்பம்சம், அஷ்ட கணபதி தலங்கள் ஆகியவை குறித்து நாம் பகிர்ந்த செய்திகளையெல்லாம் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.